இலங்கை மக்களை நெருங்கும் சுமை நள்ளிரவில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி வழங்கிய விசேட செய்தி. நாடாளுமன்றம் வரை எரிபொருள் இல்லை, அர்ச்சுனா சபையில் ஆதங்கம். இன்னும் 2 வாரங்களில் மின்சார தடை ஏற்படும் அபாயம், இருளில் மூழ்கும் இலங்கை, டிவி சாணக எச்சரிக்கை. அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வரும் வானூர்திகள், இலங்கையிலும் போர் ஆபத்தா? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சேவைகளில் ஏற்பட உள்ள மாற்றம், மக்களுக்கு அவசர செய்தி. தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளில் திடீர் அதிகரிப்பு, மத்திய கிழக்கு போர்ச்சூழலே காரணமா? மக்களுக்கு பேரடி செய்தி. உங்களால் முடியாவிட்டால் கஞ்சனாவை அலைவுங்கள், சாமரசம்பஸ் விடுத்த சவால். வெப்பச்சலன செயற்பாடுகள் மற்றும் கிழக்கு திசை காற்று முறிவின் காரணமாக இன்று தொடக்கம் எதிர்வரும் 20/3/2026 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு அவ்வப்போது மிதமான தொடக்கம் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என புவியியல் பேராசிரியர் நாகபத்தி பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். குறிப்பாக கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இது வெப்பச்சலன செயற்பாட்டால் கிடைக்கும் மழை என்பதனால் இடியுடன் கூடிய மழையாகவே இது கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகவே இடிமின்னல் நிகழ்வுகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் எரிசக்தி மற்றும் எரிபொருள் நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் உச்சகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் யுத்தம் எந்த எல்லைக்கு சென்றாலும் இலங்கை தனது நடுநிலையான கொள்கையிலிருந்து தவறாது என அவர் இதன்போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் சில எரிபொருள் வழங்குநர்கள் கப்பல்களை அனுப்புவதில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ள போதிலும் நட்பு நாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்ட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளினூடாக சாதகமான பதில்கள் கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து புதிய விநியோகத்தர்களுக்கு கொள்வரவு கட்டளையும் அனுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக டாலர்களில் வருமானம் ஈட்டும் தனியார் ஏற்றுமதி தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சுங்கங்களின் கோரிக்கைக்கு அமைய அவர்களுக்கு தேவையான எரிபொருட்களை அவர்களை இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை தொடக்கம் தனியார் துறை மூலம் சுற்றுலாத்துறைக்கு இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்குமான எரிபொருள் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என உறுதியளித்த ஜனாதிபதி மார்ச் மாத தேவையான 3,30,000 டன்களுக்கு மேலதிகமாக 3,80,000 டன்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 33 டன் எரிவாயு கப்பல் நாளை அல்லது நாளை மறுதினம் நாட்டை வந்தடைய உள்ளது. அத்துடன் சுகாதார சேவை, விமான நிலையம் மற்றும் துறைமுகம் போன்ற அத்தியாவசியமான தேவைகளுக்காக பாதுகாப்பு எரிபொருள் இருப்புகள் பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு விவசாய நடவடிக்கைகளுக்காக எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெருந்தோட்டத்துறையிலும் தேயிலை தோட்ட பயன்பாடுகளுக்கு QR முறைமையின் கீழ் வழங்கப்படும் ஒதுக்கீடுகள் போதாதெனில் அவர்களுக்கு மேலதிக எரிபொருள் வழங்கப்படும். உணவு விநியோக வலையமைப்பு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அத்தியாவசியமான உணவு தேவை மற்றும் மரக்கர் விநியோகத்திற்கான எரிபொருள் விநியோகமும் உறுதிப்படுத்தப்படும். அதே நேரம் அரசாங்கத்தின் எரிபொருள் பாவனையை குறைந்தபட்சம் 25% குறைக்கும் நோக்கில் அரசு பணியாளர்களுக்கு வாராந்தம் புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நெருக்கடியை தவிர்ப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளது. எனவே பொதுமக்கள் எவரும் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தனது உரையில் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று தொடக்கம் அனைத்து புதன்கிழமையிலும் அரசு விடுமுறை நாட்களாக கருதப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மாற்றத்தினால் ஊழியர் மேலாண்மை நிலையத்தின் சேவைகளில் மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளது. அதன்படி EPF நன்மைகளை பெறுதல், 30% முற்பணம் செலுத்துதல், மரணமடைந்த உறுப்பினர்களின் கோரிக்கைகளை முன்வைத்தல் மற்றும் AH பதவிகள் போன்ற சேவைகளை புதன்கிழமைகளில் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்துள்ள உறுப்பினர்கள் அதனை மீள அமைக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாமதங்களை தவிர்க்கும் பொறுத்து எதிர்வரும் 4 நாட்கள் வேலைக்கு வியாழன், வெள்ளி, திங்கள் அல்லது செவ்வாய் தமக்கான நேரத்தை மீள ஒதுக்கி சேவைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பொது சேவைகளை மேம்படுத்த நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள இந்த புதிய விடுமுறை மாற்றத்துக்கு அமைய உறுப்பினர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு செயற்படுமாறு தொழில் ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை தொழில் திணைக்களத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் சோமலான நிதி பிரிவின் சேவைகள் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் குறித்த முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்று தொடக்க நடைமுறைக்கு வரும் வகையில் இனிவரும் அனைத்து புதன்கிழமைகளிலும் பொது விடுமுறை நாட்களாகவே அறிவிக்கப்பட்டுள்ளதால் EPF என்ற ஊழியர் சோமலாவ சேவைகளுக்கு பெற திட்டமிடப்பட்டிருந்த உறுப்பினர்களுக்கான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதன்கிழமைகளில் முற்பதிவு செய்யப்பட்டிருந்த உறுப்பினர்கள் கால தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு அடுத்த 4 வேலை நாட்களுக்குள் தங்கள் வருகையை மீளமைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
பொதுச்சேவை நடைமுறைகளை மேம்படுத்தவும் புதிய விடுமுறை அட்டவணைக்கு ஏற்ப செயற்பாடுகளை சீரமைக்கவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தொழில் ஆணைய நாயகம் மேலும் தெரிவித்துள்ளது. இன்னும் ஒரு வாரம் அல்லது 2 வாரங்களில் மின்சார தடையை அமல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கிய எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 12ஆம் தேதி ஆகும் போது டீசல் தீர்ந்துவிடும். தற்போது வந்துள்ள கப்பல்களில் பெரும்பாலும் பெட்ரோல்களே உள்ளது. பெட்ரோல் நுகர்வுகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் டீசல் மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. மின்சார சபையின் சிஸ்டம் கண்ட்ரோல் சென்சர் அறிக்கைகளை நான் சமையல் சமர்ப்பிக்கிறேன். நுரைசேலையில் தரமற்ற நிலக்கரி காரணமாக 150 மெகாவாட் மின்சாரம் குறைவடைந்துள்ளது. மின்சார உற்பத்தியில் முதலில் செலவு குறைந்த நீர் மின்சாரம், சூரிய சக்தி, காற்று மற்றும் உயிரியல் எரிபொருள் ஆகியவையே பயன்படுத்தப்பட வேண்டும். அதன் பின்னரே நிலக்கரிக்கும் அதுக்கும் போதாவிடில் ஏனைய எரிபொருட்களுக்கும் செலவு செய்ய வேண்டும். கடைசியாகவே டீசலுக்கு செல்ல வேண்டும். நுரைசேலையிலிருந்து கிடைக்க வேண்டிய 810 மெகாவாட் மின்சாரம் முழுமையாக கிடைக்காதிருந்தால் இன்று மின்சாரம் உற்பத்திக்கு 1 லிட்டர் எண்ணெய் கூட தேவைப்பட்டிருக்காது. ஆனால் தற்போதுள்ள நிலையில் குறைவடைந்துள்ள 150 மெகாவாட் மின்சாரத்தை ஈடுகட்ட வாரத்துக்கு 35 லட்சம் லிட்டர் டீசலும் மாதத்துக்கு 140 லட்சம். ஆனால் தற்போதுள்ள நிலையில் குறைவடைந்துள்ள 150 மெகாவாட் மின்சாரத்தை ஈடுகட்ட வாரத்துக்கு 35 லட்சம் லிட்டர் டீசலும் மாதத்துக்கு 140 லட்சம் லிட்டர் டீசலும் செலவாகிறது. ஆனால் தற்போதுள்ள நிலையில் குறைவடைந்துள்ள 150 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை ஈடுகட்ட வாரத்துக்கு 35 லட்சம் லிட்டர் டீசலும் மாதத்துக்கு 140 லட்சம் லிட்டர் டீசலும் செலவாகிறது. மின்சார சபையின் அறிக்கைகளின்படி இன்னும் ஓரிரு வாரங்களில் நாடு மீண்டும் மின்சார தடையை எதிர்நோக்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் போர் பதட்டங்கள் மற்றும் உலக பொருளாதார மாற்றங்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நேற்று பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தை நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5008.15 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை வெள்ளி ஒரு அவுன்ஸ் நேற்றைய தினம் $80.57 விற்பனை செய்யப்படுவதாக அறிவித்தார். கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட போதிலும் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையிலும் தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் மீது முதலீட்டாளர்களின் கவனம் திரும்பியுள்ளமையே இந்த விலையேற்றத்திற்கு பிரதான காரணம் என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் டொலரின் வலுவூட்டல் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் இந்த விலையேற்றத்துக்கு முக்கிய காரணமாக அமைகிறது எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளிமாவட்டங்களிலிருந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்டு வரும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் 15 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடுகள் போதுமானதாக இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர், யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வருவதற்கு தமக்கு வரும் 15 லிட்டர் பெட்ரோல்கள் மாத்திரமே வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை வைத்துக்கொண்டு நான் இடையில் அனுராதபுரத்தில் தங்கியிருந்துவிட்டு அடுத்த வாரமே கொழும்புக்கு வர வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன இந்த விடயம் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பதில் கிடைத்தவுடன் சபைக்கு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாலைத்தீவில் மலேய சர்வதேச வானூர்தி நிலையத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களுக்கான கிரவுண்ட் ஹோல்டிங் விமான சேவைகளை வழங்குவதற்கான புதிய ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள ஒப்பந்தம் 2026 மார்ச் 31 நிறைவடையுள்ளது. அதனைத் தொடர்ந்து மலேய சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் ஒரே சேவை வழங்குவதிலிருந்து பெற வேண்டிய முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உயர்மட்ட நிலையியல் கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் 3 ஆண்டு காலத்திற்கு இந்த ஒப்பந்தங்கள் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் வானூர்தி சேவைகள் அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தங்களின் மதிப்பு சுமார் 16.19 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் மாலைத்தீவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமான சேவைகள் எவ்வித இடையூறுமின்றி தொடர்வதை உறுதி செய்கிறது. நாட்டில் நிலவும் மின்சார சேவையை சீராக முகாமித்துவம் செய்யும் நோக்கில் மின்சார வாகன உரிமையாளர்களுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க விசேட கோரிக்கை ஒன்றை விடுவித்துள்ளார். தற்போதுள்ள மின்சார பயன்பாட்டுக்கு நிலவரத்தை கருத்தில் கொண்டு மின்சார வாகனங்களை மதிய நேரங்களில் மின்னேற்றம் செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பான தெரிவிக்கையில் தினமும் இரவு 6 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் மின்சாரத்துக்கான கேள்வி மிக அதிகமாக காணப்படுகிறது. மாலை வேளைகளில் மின்சார வாகனங்களை மின்னேற்றம் செய்வதன் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பில் சுமார்
300 மெகாவாட்ஸ் மேலதிகமான சுவை ஏற்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பகல் நேரங்களில் சூரிய சக்தி உட்பட புனர்நிர்மாணிக்கத்தக்க எரிசக்தி மூலம் அதிகளவு மின்சார உற்பத்தி செய்யப்படுவதால் அந்த நேரத்தை பயன்படுத்தி வாகனங்களை மின்னேற்றம் செய்வது மிகவும் பொருத்தமானது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள திட்டங்களின்படி மின்வெட்டுகளை நடைமுறைப்படுத்தும் எண்ணமில்லை என்றும், எனினும் மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் போன்ற நிச்சயமற்ற காரணிகளால் எதிர்காலத்து தீர்மானங்கள் அமையலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சிறந்த எரிசக்தி முகாமைத்துவத்திற்கான விரைவில் ஸ்மார்ட் மீட்டர் அறிமுகப்படுத்தப்படுவதோடு அதன் மூலம் பகல் மற்றும் இரவு நேரங்களில் தனித்தனியாக கட்டண முறைகளை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கியார் முறைமையினை சரி செய்ய தெரியாவிட்டால் முன்னாள் அமைச்சர் கஞ்சனாவை அழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர் தம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது கியூஆர் முறையில் பெரிய சிக்கல்கள் உள்ளது. புதிய வாகனங்களில் இன்னும் கியூஆர் பதிவு செய்ய முடியாதுள்ளது. விற்கப்பட்ட வாகனங்களில் பதிவு செய்ய முடியாதுள்ளது. தொலைபேசி இலக்கமற்றவர்களுக்கு கியூஆர் பதிவு செய்ய முடியவில்லை. எனவே பழைய கியூஆர் தரவுகளை அழித்துவிட்டு புதிய தரவுகளை உருவாக்கினால் அனைவரும் மீண்டும் வழக்கம் போல் கியூஆர் ஆக்டிவ் செய்து எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு இதை செய்ய முடியாவிட்டால் முன்னாள் அமைச்சர் கஞ்சனாவை அழைத்து வரச் சொல்லுங்கள். அவர் சம்பளம் பெறாமல் இதை செய்து கொடுப்பார். நாட்டில் எரிவாயு பிரச்சனை உள்ளது. அரசாங்கம் எரிவாயு மற்றும் எரிபொருள் பிரச்சனையை போரின் மீது சுமத்த பார்க்கிறது. அவ்வாறு செய்ய வேண்டாம். டிசம்பர் 18ஆம் தேதியே நான் நாடாளுமன்றத்துக்கு எரிவாயு தட்டுப்பாடு வரும் என்று கூறினேன். அது கேன்சாட்டில் பதிவாகியுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் எரிவாயு தட்டுப்பாடு வந்தது. ஓமான் நிறுவனத்திலிருந்து ஒப்பந்தத்தை நீக்கிவிட்டு சுவிஸ் நிறுவனத்துக்கு வழங்கியதாலேயே இந்த எரிவாயு தட்டுப்பாடு வழங்கப்பட்டது. போரினால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதற்காக நாம் அரசாங்கத்தை குறை கூறவில்லை. நாம் இப்போது ரஷ்யாவிடம் எரிபொருள் கேட்கின்றோம். கடந்த காலத்தில் இந்தியாவுக்கு நாம் உதவி செய்தோம். இந்தியா இப்போது நமக்கு எரிபொருள் வழங்க வேண்டும். எமது அரசாங்கம் தான் இந்தியாவை காப்பாற்றியது. ஆனால் இந்தியா இப்போது எம்மை எப்படி நடத்துகிறது என்று பாருங்கள். இந்தியாவை எரிபொருள் தருமாறு கேட்க வேண்டும். எரிவாயு பிரச்சினை அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். நாம் எதிர்க்கட்சியாக எல்லாவற்றிலும் குறை காண்பவர்கள் அல்ல என்று மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ள 10 TH-57C ரேங்கர் ரக உலக வானூர்திகள் இலங்கை வான்படை செயற்பாட்டு திறனை மேலும் பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உலங்கு வானூர்தியின் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி அலாமாபாவில் உள்ள போர் மொபைல் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு நோக்கி புறப்படைந்தது. இவை எதிர்வரும் மே மாதம் 24ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. பெல் 206B3 ஜெட் ரகத்தின் இராணுவ பதிவான இந்த உலங்கு வானூர்திகள் புதிய வானூர்தி ஓட்டுநர்களுக்கான உயர்நிலை பயிற்சிகளை வழங்குதல், இயற்கை அனர்த்தங்களின் போது விரிவான மீட்பு பணிகளை முன்னெடுத்தல் மற்றும் அவசர காலங்களில் வான்வழி தேடல்களில் பணிகளில் ஈடுபடுத்தல் ஆகிய முக்கிய பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே பெல் 206 வானூர்திகளை இயக்குவதில் இலங்கை வான்படை கொண்டுள்ள அனுபவம் இந்த புதிய உலங்கு வானூர்திகளை கையாளுவதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இது அவசரகால மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளை நாட்டில் விரைவான பதிலளிப்பு திறன்களை கணிசமாக அதிகரிக்கும். இந்த உலங்கு வானூர்திகளை பொறுப்பேற்பதற்கு ஆரம்பகட்ட ஆய்வுகள் மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்கான இலங்கை வான்படையின் உயர்மட்ட குழு ஒன்று கடந்த ஜனவரி மாதமான அமெரிக்காவிற்கு விஜயம் செய்திருந்தது. இது நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான பரிந்துரைகளின் வெளிப்பாடாக இந்த நன்கொடை அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளது. வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக இன்று காலை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளில் ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அங்கு சுமார் 2.5 மணித்தியாலம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னரும் அங்கிருந்து வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் நாட்டில் எரிசக்தி விநியோகத்தில் நிச்சயமற்ற நிலைப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் 37,800 மெட்ரிக் டன் எரிபொருளை தாங்கிய கப்பல் ஒன்று நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. ஹாங்காங் நாட்டுக்கு சொந்தமான சி ஃபோன்டர் என்ற இந்த கப்பலில் கொண்டுவரப்பட்டுள்ள எரிபொருட்களை தரையிறங்கும் பணிகள் நேற்று காலை கெரவலப்பட்டி எரிபொருள் களஞ்சிய முனையத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேற்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தில் டொல்பின் இறங்குதுறை ஊடாக கொலன்னாவு களஞ்சிய முனையத்துக்கும் எரிபொருள் மாற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த கப்பல்கள் மூலம் 17,000 மெட்ரிக் டன் 92 ரக பெட்ரோல், 18,000 மெட்ரிக் டன் ஒட்டோ டீசல் மற்றும் 2,800 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் ஆகியவை நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க.
மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.